வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான வாழைக்காய் கோஃப்தாக்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காய் கோஃப்தாவை நம்ம அது கூட ஒரு கறியிலையும் போட்டு எப்படி செய்து ரொம்ப அருமையாக நம்மளுடைய தோசை சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாழைக்காய், 2 தக்காளி, 1 வெங்காயம், 4-5 சிறிய வெங்காயம், 1 தேக்கரண்டி சோம்பு, 2 பச்சை மிளகாய், சிறிய துண்டு இஞ்சி, 2 பூண்டு பல், 1 மேஜை கரண்டி அரிசி மாவு, 2 மேஜை கரண்டி கடலை மாவு, 1 மேஜை கரண்டி தனியாத்தூள், அரை எலுமிச்சம்பழத்தின் சாறு, 1 தேக்கரண்டி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு மற்றும் எண்ணெய். இப்போ நம்மக்கிட்ட இங்கே அரிந்த வாழைக்காய் தயாராக இருக்குது. அதாவது நீங்கள் உபயோகப்படுத்துகிற வாழைக்காயை பொறுத்தது இது. சில வாழைக்காய்கள் உடனே வெந்துடும், சிலது வேகிறதுக்கு சிறிது நேரம் எடுக்கும். ஆனால் நம்மளுக்கு வேண்டியது முக்கியமானது என்னென்னா இது நல்லபடியாக மெத்துன்னு வேகணும். அதிகப்படியாக தண்ணியை நம்ம ஊற்ற வேண்டாம். இப்போ சிறிது மஞ்சள் பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மிருதுவார வரைக்கும் வேக வைக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய வாழைக்காய்கள் வெந்துக்கிட்டு இருக்கு. அது வேகிறதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலான்னா அது கொதிக்க வேண்டிய அந்த கறியை தயார் பண்ணலாம். அதற்கு முதல்ல நம்ம வெங்காயம் மற்றும் தக்காளியை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்கலாம். நம்ம தக்காளிகளை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை தள்ளி வச்சிடலாம். இது நம்ம அந்த கறி அல்லது குழம்பு பண்ணுறதுக்கு தேவையானது. இப்போ நம்ம கோஃப்தாக்களுக்கே சிலது அரைக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் இப்போ இதில் போட்டு அரைக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி மற்றும் பச்சை மிளகாய். இப்போ நம்ம சோம்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்களா, நம்ம எந்த தண்ணியுமே இதில் நம்ம சேர்க்காமல வெங்காயத்தில் இருந்த தண்ணீர் மற்றும் பூண்டில் இருந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம வாழைக்காயும் சேர்த்து இது கூட போட்டு கலக்க வேண்டியிருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் அல்லது வாணலியை சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். முதல்ல இப்போ நம்ம அரைத்த வெங்காய விழுதை அதில் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அடுத்தது அரைத்த தக்காளியை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா அதனுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம வாழைக்காய்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வாழைக்காயை அடுப்புலேருந்து எடுத்துட்டு அதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வாழைக்காயை நல்லா மையாக அரைச்சிட்டோம். இன்னொரு பாதிக்கு கொஞ்சம் அங்கே 1-2 அரைச்சிருக்கோம். அப்போ என்ன ஆகும், சிறு சிறு துண்டுகள் நம்ம கடிக்கும் பொழுது நம்மளுக்கு வாயில் கிடைக்கும். அப்போ அது ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால நம்ம இது மாதிரி பண்ணுறோம். நீங்கள் உபயோகப்படுத்துகிற வாழைக்காயை பொறுத்தது இது நல்லா மசியிறது. நம்ம நாட்டில் கிடைக்கிற பொதுவாக நாட்டில் விளையிற அந்த வாழைக்காய்கள் நல்லா சீக்கிரமாக மசிஞ்சிடும். ஆனால் இது இக்வாடர் வாழைக்காய் அப்படின்றதுனால இது கொஞ்சம் கூட ரொம்ப கட்டித்தன்மை வாய்ந்தது. அதனால் இது அவ்வளோ சுலபமாக மசியாது. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு மற்றும் கடலை மாவு. இப்போ இது நல்ல உருண்டைகளாக வர அளவுக்கு கலந்துக்கலாம். இப்போ நம்மளுடைய முழுவதுமாக இந்த மாவு தயாராகிடுச்சு. இப்போ அருமையான சிறு உருண்டைகளாக கைகளில் லேசாக எண்ணெயை தேய்ச்சிட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோஃப்தா உருண்டைகளை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகளாக நீங்கள் செய்துட்டீங்கன்னா அதன் உள்புறம் வேகிறதுக்கு என்ன ஆகும், நேரம் எடுக்கும்.
அதனால் முடிந்த அளவுக்கு சிறிய அல்லது மிதமான அளவில் உருண்டைகள் செய்துக்கிறது இதனுடைய சுவையையும் சரியானபடி நம்மளுக்கு கொடுக்கும். அதிகமாக தீ வச்சிங்கன்னா என்ன ஆகிடும், கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாது, மெத்துன்னு இருக்கும். அப்படி ரொம்ப குறைவாக வச்சிங்கனாலும் சரியாக வராது, ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் மிதமான தீயில் இதை சிறிய மிதமான அளவு உருண்டைகளாக உருட்டி பொரிச்சு எடுக்கிறது நல்லது. நம்மளுடைய கோஃப்தாக்கள் தயாராகிடுச்சு. இதில் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்களா நம்மளுடைய தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட எல்லா பொடிகளையும் சேர்த்துடலாம். தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சுவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு குழம்பு அல்லது கறி பக்குவத்துக்கு கொண்டு வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை சிறு தீ அல்லது மிதமான தீயில் லேசாக ஒரு கொப்பளங்கள் அது பொங்குற வரைக்கும் நம்ம இதை வச்சிருக்கலாம். 5 நிமிஷம் தான் ஆகும், அது வரைக்கும் வச்சிருக்கலாம். இப்போ நம்ம ஒரு வாணலியில் எண்ணெய் சூடாக்கிக்கலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமான நெருப்பும் இருக்கக்கூடாது அல்லது அதிகமான சூடு இருக்கக்கூடாது, குறைவானதும் இருக்கக்கூடாது, மிதமானதாக இருந்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம கோஃப்தாக்களை இதில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நம்மளுடைய கோஃப்தாக்கள் தயாராகிடுச்சு. எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய பொரித்த கோஃப்தாக்கள் தயாராக இருக்குது. இப்போ நம்மளுடைய கறி அல்லது குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்ல பக்குவமாக தயார் நிலையில் இருக்குது. இது கூட இப்போ நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு தேவையான அளவு கோஃப்தாக்களை இது கூட சேர்த்து மூடி வச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இதை பரிமாறலாம். நம்ம இப்போ இது மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். என்ன நண்பர்களே, சுவையான இந்த வாழைக்காய் கோஃப்தாக்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இந்த வாழைக்காய் கோஃப்தாக்களை நீங்கள் இது மாதிரி ஒரு குழம்புல போட்டும் பரிமாறலாம் அல்லது இது மாதிரி லாலிபாப்லாம் செய்து குழந்தைகளுக்கு கொடுத்தும் மகிழலாம். நிச்சயமாக இதை செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீஸா என்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரின்சிபல் ரெசிபீஸ்க்கு dosatopizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.